என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. இன்னைக்கு பீச் போனோம்னா நான் ஒரு வாரமா கேட்கணும் சார். உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. எனக்கு என்ன புரியலன்னா உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும், எனக்கு அது புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டுல செய்யறதுக்கு. இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அப்பாலாம் அதை பார்த்தாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. எங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா? சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்பான்னு அல ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. நான் ஹெல்ப் பண்றேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்றேன்றேன். ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். சாப்பாடை கொடுங்க. இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. எப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அவசியம் இல்லாத கேள்வி. அம்மா கிட்டதான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. அந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்ன பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? அப்படி இல்ல சார். எங்க அப்பா வந்து அப்படி செய்வார். அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒன்னும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அட என்னங்கடா அது, ஏகப்பட்ட நல்ல பழக்கம் இருக்கு உங்ககிட்ட. ஒரு 6 months போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரும்போது நம்மள தாங்குன்னு தாங்குவாங்களா, அப்படியே அந்த 6 monthsோட எஃபெக்ட் அப்படியே வந்துருது. இப்பவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல. அப்படிங்களா? இவங்கள மாதிரிலாம் போய் பேச தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க அப்பாவுக்குள்ளே பேசிப்பாங்க. ஒரு கோவிலுக்கு போறோம் இல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. சார் ஃபர்ஸ்ட் அவர் வீட்லயே இருக்க மாட்டார் சார். அவர் டிரைவர் சார். அவர் காலையில 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவாரு. அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா? நீ ஒரு வாரமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு? சொல்லக்கூடாதுன்னா இல்ல சார், சொன்னாலும் அதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. இந்த லோலாய்தனமா நம்ம கிட்ட வச்சுக்காத. இன்னைக்கு பீச் போனோம்னா நான் ஒரு வாரமா கேட்கணும் சார். உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சலையே இப்ப சொன்னதா ரொம்ப ஆறுதலா இருக்கு. சொந்தமா கார் வச்சிருக்கீங்க இல்லையா? அவன் மாப்பிள்ள சொந்தமா காரே வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 அட்டம் இந்த ரெகுலர் செக்அப்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க தனியா ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க. சரி, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தான் போறாங்க வராங்க. என்னால முடிஞ்ச அப்ப நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன். உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். அவங்க அம்மா அப்பாவுக்கு அதனமா பண்றாரு. அதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார், அவருக்கே இல்ல தெரியும். ஆக்சுவலா நீங்க அதுக்கு சொல்லணும். அதுக்கு சொன்னா இது தானா நடக்கும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப அவங்க பில்டிங் வேலை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் ஹசார்ட் இருக்கும், அப்ப அதை அட்ரஸ் பண்ணும்ல. அப்ப அந்த கார் அதுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா? ஆமா சார். அதுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க வர. அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்றேன், அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கும் கோயம்பேடு தான் ஆஃபீஸ். அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. எங்கள் நேட்டிவ் வந்து கும்பகோணம் தான். ஸோ பிறந்து வளர்ந்தது அம்மா அப்பா எல்லாரும் அங்கே தான். நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேன்னா எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. அவங்க அப்பா ஒரு சில விஷயங்களை ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு. ரேட்டு விசாரிச்சு வாங்க சொல்றாரு. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அப்பா கூட கடைக்கு போய் பழக்கப்பட்டுட்டேன். 4 கடை ஏறி இறங்கி விலை விசாரிச்சு பார்த்து வாங்கணும். நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம உழைச்சிதான் வாங்குறோம். ஆமா ஆமா. ஏன்னா அதுல கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அனுபவம். நல்ல விஷயம் தானே. தங்கர்ஜி சொன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க சார். இப்போ வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க. நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன புரியலன்னா உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும், எனக்கு அது புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டுல செய்யறதுக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. டேய்
என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? நான் அவங்கள வந்து சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். இது வந்து நான் சாப்பிட மாட்டேங்கிறது என்னோட கருத்து. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம், 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம் தான் சார். அந்த வீடு அவரோட வீடு தானே. கரெக்டா கட்டுவிட்டா. ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாமா கேட்டா அப்பா வீட்டுக்கு போலாம். ஒரு 4th வீக் நான் கேட்கறேன், நம்ம எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போலான்னு. அங்க என்னதான் இருக்கு, அப்பா இருக்காரு. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. மேரேஜ் ரெடி ஆனும் போது திருப்பூர்ல இருந்தாங்க, நாங்க ஈரோடு. அவங்க மூத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு திருநெல்வேலி, அவங்களே ஷிஃப்ட் பண்ணி ஈரோடுக்கே வந்துட்டாங்க. அப்பா எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? இல்லைங்க சார், நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன். அந்த மாதிரி நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. அப்பா யாருக்கு க்ளோஸ் அப்படின்னு இவரு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கே தெரியுது. அதான் சார் உண்மை. ஆமா சார், நீங்க அதுல பெருமை அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் ப்ராப்ளம். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்ல இருந்து 2 சந்து தள்ளி. ஆமா சார். எங்க அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஏன்னா அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஆமா, நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. இது என்ன தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு? பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி குடுத்தனம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலா காலேஜ் ப்ரொஃபசர். ஒய்ஃபோட அப்பானா உங்க மாமனார சொல்றீங்களா? ஓ ஓகே, மாமான்னு சொல்லுங்க. ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். ஸோ அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலா இருப்பாரு. ஸோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். அப்புறம் என்னாச்சு? அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. இப்போ ஆபீஸ் முடிச்சிட்டு வரணும்னா ஹெல்மெட்டை அந்த இடத்துல மாட்டணும், ஷூ வந்து ஷூ ரேக்ல தான் விடணும். எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உங்களை பத்தி ரொம்ப தாக்குறைவா பேசுறேன் சார். அப்பா வந்து பிரைவேட் இதில் ஒர்க் பண்ணிட்டு நாங்க ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராலாம் இல்ல. டைம் கிடைக்கிறப்ப பேசுவோம், டைம் கிடைக்கிறப்ப ஜாலியா இருப்போம், முன்ன பின்ன கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம். ரிலாக்ஸ்டா இருப்போம். சரியா சொன்னீங்க. சரி பீச் போகலாம் அப்படிங்கன்னு கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? இது நல்ல விஷயம் தானே. நோ. வாரத்துல ஒரு நாள் எப்பயா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச்சுக்கு போறப்ப அவரும் வந்தா அவ்வளவுதானே தம்பி. இது என்ன தம்பி அவ்வளவு பெரிய இஷ்யூவா நினைக்கிறீங்க? ஏன்னா அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. ஆஹா, இது வேறயா? இப்ப எங்க மாப்பிள்ள சொல்றேன் சார், நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போனதுனால எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ சரிங்க, நல்லா சரிங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். சரி இன்னொன்னு சொல்லட்டுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. அடங்க அப்பா, இது குடும்பமாடா? ஈவன் எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. வேதனை, அவமானம், எதனா வாங்கிட்டு வந்தா அதிகமா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டா அப்படி இப்படி எதனா சொல்லுவாங்க சார். சார் அதனால நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. எதிர்க்க இருக்க கடை தான் சொல்றேன் சார். எதிர்க்க இருக்க கடை தானா? கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. என்னடா இழிச்சவே பாருங்க. இப்போவும் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், பண்றது முள்ள மாதிரித்தனம், ஆனா மூஞ்ச மட்டும் கேண்டல் வர முள்ளல் போட்ட மாதிரி சித்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க அதை கத்துக்கிறது தானே சரியா இருக்க முடியும். பழக்கமே இல்ல சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. கை கொடுங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. இதுல எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அப்பா லேசி பிரின்சஸ். இந்த அவமானம் உனக்கு தேவையா? வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க படி வண்டியில இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சார். இவ்வளவு பேக் எல்லாம் இருக்குல்ல, கூட ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. அது நிஜமாலுமே பழக்கம் இல்ல, எங்க அப்பா தான் சார் எடுத்துட்டு வருவாரு அந்த மாதிரி எல்லாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏதாவது ஒரு விஷயத்தை நீ விட்டுரு, டாட் லிட்டில் பிரின்சஸ் உடைய இந்த ஆட்டிடியூட நீங்க விட்டுறணும் அப்படின்னு நீங்க ஒரு ரெக்வஸ்ட வைக்கலாம் இந்த சேர்ல வச்சு. இவ்வளவுதான், இன்னும் 2 படி இறங்கினா முட்டை கடை வந்துடும். நக்கல்யா அவனுக்கு. நோ கம்பேரிசன். அந்த தாட்டை நீங்க பஸ்பம் பண்ணிடணும், அழிச்சிடணுங்கிறார். கம்பேர் பண்ண மாட்டேன், ஆனா எங்க அப்பா மாதிரி நல்லா பாத்துக்கோ. அது பேர் தான் கம்பேர் பண்றதே. ஓ, அது இப்படி கூட சொல்லலாமா? இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஓகே, மிட் நைட்ல கேக் கட் பண்றது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன். கேக் வெட்டக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னதை இவர் ஏன் செய்யணும்னு? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல பர்மிஷன் கேட்டு பழகாதீங்க. நெக்ஸ்ட், நான் எனக்கு பிடிச்ச ஒன்று எடுத்து கொடுக்குறேன், இது நல்லா இருக்கான்னு உங்க அப்பாட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இவ்வளவுதான் இதோட அர்த்தம். அப்படியா அர்த்தம்? உங்க அப்பா மேல எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. முன்னால எதா இருந்தாலும் அப்பாவை கேட்டு செய்வேன். உங்க அக்காலாம் பாரு, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் என்ன கேட்காம ஒரு வார்த்தை செய்ய மாட்டா. செய்யக்கூடிய ஆள் தான் இல்ல?
எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி? தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கடந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.